இங்கே பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க லைஃப்பில். அம்மா அப்பா சரியில்லை, பெற்றவங்க சரியில்லை, சரியாக படிக்க வைக்கல, சரியான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல, என்னால் எதுவுமே பண்ண முடியலை, என் தோல்வி எனக்கு நிறையா நான் பார்த்துட்டேன், என் கஷ்டம் கண்ணீர் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசு விரக்தி ஆனீங்கன்னா விரக்தி அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர ஒரு நாள் அது சரியாகாது. ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட தோல்விக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் மட்டும்தான் காரணம். பெற்றவங்களால ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்ஸாலையும் நம்மளை ரிச்சாக கொண்டு வர முடியாதுங்க. ஒரு சில பேரண்ட்ஸால் மட்டும்தான் நம்மளை நல்லா வளர்க்க முடியும். ஸோ உங்களோட தோல்விக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கோங்க. எந்த இடத்துல நம்ம தோல்வி, எந்த இடத்துல நம்ம தோத்தோம் அதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுந்திரிங்க, படிப்படியாக போகணுங்க. சின்ன வெற்றி தாங்க பெரிய வெற்றியாக நம்மளை கொண்டு போகும். ஸோ அங்கே தோத்துட்டேன், இங்கே தோத்துட்டேன், நான் அழுதுட்டுருக்கேன், வேலையே இல்லை, அதெல்லாம் செய்யாதீங்க. இனிமே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. எல்லாமே நல்லதே நடக்குங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிச்சு பீப்புளுக்கு அப்பா அம்மா பேங்க் பேலன்ஸு இடம் அசட்டு நகை ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளமானி பசங்களுக்கு நம்ம நம்பிக்கையும் தன்னம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கை விட்டவே கூடாதுங்க. என்ன நடந்தாலும், என்னடா அவன் எவ்வளோ அடித்தாலும் அசரவே மாட்டான், எந்திரிச்சு வந்துட்டே இருக்கான், அந்த ஒன்று மட்டும்தான் நம்மளை பயணிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வெற்றியை நெருங்கிட்டோம், அவ்வளோதான், சீக்கிரமே ஜெயிப்போம். அந்த நம்பிக்கையோடு எந்திரிச்சு ஓடுங்க, வெற்றி நமதே.